morning. Translation and the genetic code. So what is translation? RNA has genetic information. It is translated to form protein. So from the RNA, protein molecules are formed. What is protein? Amino acid sequence. So it has many amino acid sequences. Okay. The amino acid sequence is determined by the sequence of mRNA because it has genetic information. So இதில் இருக்கக்கூடிய genetic information அதாவது கோடான் triplet code அந்த genetic information படி தான் amino acid sequence and number of amino acid differ ஆகும். So அதை வைத்து தான் protein formation நடக்குது. Okay. So that is translation. That is translation. First of all, you must know about tRNA. Okay, so it has 4 arms: amino acid acceptor arm, anticodon arm. So it has amino acids. Okay, over tRNA லையும் ஒரு amino acid இருக்கும். The amino acid tRNA இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ் பேர் சார்ஜிங் ஆஃப் tRNA. ஓகே, இந்த சார்ஜிங் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட் tRNAவோட சார்ஜிங் ஆகும்போது ஒரு ஏடிபி செலவாகும். ஓகே, இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணக்கூடிய என்சைம் அமினோ அசைட் tRNA சிந்தேஸ். ஓகே, ஸோ இந்த என்சைம் மூலமாக என்ன ஃபார்ம் ஆகுது? அமினோ ஆசிட் tRNA காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அமினோ ஆசிட் tRNA காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ தட் இஸ் சார்ஜ்டு tRNA அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ எல்லா tRNAலையும் ஒரு அமினோ ஆசிட் பை யூஸிங் ஒன் ஏடிபி திஸ் என்சைம் மூலமாக இந்த நிகழ்ச்சி நிறைய நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த tRNA தான் ரொம்ப முக்கியம். ஓகே, நான் mRNA உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக mRNA ஃபார்ம் ஆகி வந்தது. mRNAங்கிறது HNRNA டு mRNA பை 3 ப்ராசஸ் படிச்சிருக்கோம். HNRNA டு mRNA அதில் 3 ப்ராசஸ் வந்து ஒன்று கேப்பிங், ஸ்ப்ளைசிங் அண்ட் டெய்லிங் அப்படின்னு படிச்சுட்டு வந்தோம். ஓகே, ஸோ இந்த mRNA இங்கே ரிபோசோம் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் சைட் ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அங்கே வந்து பைண்ட் ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, ஸ்மாலர் சப்யூனிட் ஆஃப் த ரிபோசோம் 30S ரிபோசோம், smaller subunit of the ribosome recognizes mRNA. Okay, so முதல்ல smaller subunit தான் mRNA ஓட பைண்ட் ஆக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் யூகரியோட்டிக் mRNA இருந்தால் smaller subunit recognizes methyl guanosine triphosphate, அதாவது கேப். இந்த கேப்பை கண்டுபிடிச்சி தான் ஓ இது mRNA போல அப்படின்னு சொல்லி ரெகனைஸ் பண்ணி பைண்ட் ஆகிடும். எது? ஸ்மாலர் சப்யூனிட். Okay, so that is by capping. So cap identification. Okay, capping, right? Not gapping, capping, cap. Okay, cap. So cap which தான் தொப்பி, அதாவது MGPPP இதுதான் cap. இந்த cap ஐடென்டிஃபை பண்ணி தான் mRNA ஓட ஸ்மாலர் சப்யூனிட் பைண்ட் ஆகும். பட் ப்ரோகாரியோட்டிக் mRNA இருந்தால் okay, smaller subunit recognizes prokaryotic mRNA by SD sequence. Okay, அதாவது sin Dalgarno sequence. அதே யூகரியோட்டிக்காக இருந்தால் கேப், ப்ரோகாரியோட்டிக் mRNA இருந்தால் SD sin Dalgarno sequence மூலமாக தான் கண்டுபிடிச்சி பைண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் first tRNA, it is called initiator tRNA. Okay, so tRNA has 2 types. One வந்து initiator tRNA. initiator அப்படிங்கிறது என்ன tRNA அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த tRNAல இருக்கக்கூடிய ஆன்டிகோடான் UAC-ஆக இருக்கும். ஸோ அந்த UAC இங்கே இருக்கக்கூடிய AUG-யோட பைண்ட் ஆகும். ஏன்னா mRNA-வோட ஃபஸ்ட்டு கோடான் AUG தான். ஓகே, it may be CUG,
UUG GUG ரெண்டு மூணு ஷார்ட் கோடான் இருக்குது. பட் ஜென்ரலாக இருக்கக்கூடியது AUG, அதோட பைண்ட் ஆகக்கூடிய ஏயோட பைண்ட் ஆகுது UAGC. ஸோ அதனால் UAC ஆன்டிகோடான் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏவான முதல் டிஆர்என்ஏ இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ. அங்கே இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் மெத்தியோனின். ஓகே, ஸோ இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ கண்டைன் மெத்தியோனின். ஓகே, இது யூகாரியோட்டாக இருந்தால் மெத்தியோனின், ப்ரூகாரியோட்டாக இருந்தால் ஃபார்மைல் மெத்தியோனின், என் ஃபார்மைல் மெத்தியோனின். ஓகே, ஸோ அதை எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம்னா மெத்தியோனின்னா MET ஃபார்ம் அப்படின்னு போட்டால் ஃபார்மைல் மெத்தியோனின். ஸோ யூகாரியோட்டாக இருந்தால் மெத்தியோனின், ப்ரோகாரியோட்டாக இருந்தால் ஃபார்மைல் மெத்தியோனின். ஸோ த ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் பைண்ட்ஸ் வித் 30S. இந்த சைட்டுக்கு பேர் பி சைட். இந்த ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட் அட்டாச் ஆகக்கூடிய சைட் வந்து பி சைட். இப்போ லார்ஜர் சப்யூனிட்டில் ரெண்டு சைட் இருக்கும், பி சைட், ஏ சைட். பி சைட்னா பெப்டிடைல் சைட், ஏ சைட்னா அமினோ சைட், அமினோ ஆசிட் சைட், அக்செப்டர் சைட். ஓகே, இதில் பி சைட்டில் தான் முதல்ல இந்த ஃபஸ்ட்டு இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ ஜாயின் ஆகும், பைண்ட் ஆகி இந்த அமினோ ஆசிட்டை ரிலீஸ் பண்ணிடும், அது மெத்தியோனின். தென் initiator tRNA is released, second tRNA is bind. இப்போ GACன்னு இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகுது CUG. அப்போ CUG இருக்கக்கூடிய ஆன்டிகோடானாக இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ வந்து இங்கே பைண்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்டை ரெண்டு அமினோ ஆசிட்டை பைண்ட் பண்ணும். ஓகே, இப்படி நிறைய அமினோ ஆசிட் செயின்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ பி சைட்டில் இருக்கிற டிஆர்என்ஏ வெளிப்பெறும், ஏ சைட்டில் இருக்கிற டிஆர்என்ஏ பி சைட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும், இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு ப்ராசஸ். ரைட், ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ பி சைட்டில் அட்டாச் ஆகுது, ரெண்டாவது டிஆர்என்ஏ ஏ சைட்டில் அட்டாச் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ ரிலீஸ் ஆனதும் ரெண்டாவது டிஆர்என்ஏ பி சைட்டுக்கு வந்துடும், மூணாவது டிஆர்என்ஏ ஏ சைட்டில் அட்டாச் ஆகும். இப்படி ஒவ்வொரு டிஆர்என்ஏவாக ரிலீஸ் ஆகும், அட்டாச் ஆகும். ரிலீஸ் ஆகிற சைட்டுக்கு பேர் எக்ஸிட் சைட். அது இந்த இடத்துல எக்ஸிட், வெளியே போகிற சைட், அது வழியாக வெளியே போகும். ஓகே, அது போக அமினோ ஆசிட் செயின் வந்து ஃபார்ம் ஆகி ப்ரோட்டீனாக மாறுறதுக்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் டிரான்ஸ்லேஷன். இப்போ இந்த எம்ஆர்என்ஏ இருக்கு இல்லையா, இந்த எம்ஆர்என்ஏ கடைசி வரைக்கும் இந்த ரிபோசோம் வந்து நகரணும். ரிபோசோம் ஸ்லைட்ஸ் ஓவர் எம்ஆர்என்ஏ சீக்வன்ஸ், அதாவது நகர்ந்து போகணும். அது நகர்றதுக்கு ஒரு என்சைம் இந்த ரிபோசோமுக்கு யூஸ் ஆகுது. அந்த என்சைம் பேர் டிரான்ஸ்லோகேஸ் that utilizes GTP as an energy source. So GTP energy source யூஸ் பண்ணி அது வந்து நகர்ந்து போகுது. ஓகே, அது நகருது. ரைட், இப்போ அப்படி நகர்ந்து போகும்போது என்ன டைரெக்ஷனில் போகும்னா கண்டிப்பாக 5 frame to 3 frame தான். ஓகே, இதில் மாற்றமே இல்லை. 5 frame to 3 frame, எம்ஆர்என்ஏவோட 5 frameலாம் கேப் இருக்குது, 3 frame நோக்கி நகரும். 3 frameோட எண்டில் ஸ்டார்ட் கோடான் இருக்கு. ஓகே, ஓகே, ஃபைனலாக ஒரு பாயிண்ட் என்னென்னா, இப்போ ஸ்டாப் கோடானுக்கு எந்த விதமான ஆன்டி கோடானும் கிடையாது. ஸோ அதனால் எந்த விதமான அமினோ ஆசிட்டும் அட்டாச் ஆக முடியாது. ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ தே ஆர் கால்டு ஸ்டாப் கோடான். எந்தெந்த மாதிரி ஸ்டாப் கோடான் இருக்குன்னா 3 கோடான் இருக்குது, UAA, UAG, UGA. இதெல்லாம் ஸ்டாப் கோடான். இதுதான் எண்டில் இருக்கும். இதுக்கப்புறம் கோடான்ஸ் இருந்தாலும் அமினோ ஆசிட் அட்டாச் ஆக முடியாது, ஏன்னா ஆன்டிசென்ஸ் கோடான் வந்து கிடையாது. ஓகே, ரைட். ஸோ ஸ்டாப் கோடான் அதர்வைஸ் கால்ட் நான்-சென்ஸ் கோடான். ஓகே, பட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய கோடான்ஸ் எல்லாம் நம்ம சென்ஸ் கோடான்னு சொல்லுவோம். ஓகே, ரைட். ஸோ அமினோ ஆசிட் சீக்வன்சஸ் ஆர் ஆடட் 1 by 1. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்கலாம் டிரான்ஸ்லோகேஷன். ஆக்சுவலாக இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன். ஓகே, இனிஷியேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டார்டிங்கில் முதல் அமினோ ஆசிட் இருக்கக்கூடிய டிஆர்என்ஏ அட்டாச் ஆச்சு இல்லையா, அதாவது 30S ரிபோசோம் வந்து எம்ஆர்என்ஏவை ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்டாச் ஆச்சு இல்லையா, தட் ப்ராசஸ் இஸ் கால்டு இனிஷியேஷன். அதுக்கப்புறம் இந்த ரிபோசோம் நகர்ந்து இங்கே வரைக்கும் போகுது இல்லையா, அது எலாங்கேஷன், செயின் ஃபார்மேஷன், ப்ரோட்டீன் செயின் ஃபார்மேஷன், எலாங்கேஷன். அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டாப் கோடான் வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது, டெர்மினேஷன். ஓகே, இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன், ஒவ்வொரு ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் இருக்குது.
ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகாரியோட்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் 1, இனிஷியேஷன் ஃபேக்டர் 2, இனிஷியேஷன் ஃபேக்டர் 3 வரைக்கும் இருக்குது. ஓகே, பட் அதே நீங்கள் யூகரியோட்னா இனிஷியேஷன் ஃபேக்டர் வந்து 8 இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, அது மாதிரி எலாங்கேஷன் ஃபேக்டர் இருக்குது, இஎஃப், ஐஎஃப், இஎஃப், டிஎஃப், டெர்மினேஷன் ஃபேக்டர். டெர்மினேஷன் ஃபேக்டர் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரிலீஸ் ஃபேக்டர். ஓகே, ஸோ ரிலீஸ் ஃபேக்டர் 1, ரிலீஸ் ஃபேக்டர் 2 அப்படி இருக்குது. ஸோ ஃபேக்டர்ஸ் வந்து ப்ரோட்டீன் தான் எல்லாமே, ஆல் ஃபேக்டர்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ் ஹெல்பிங் ஃபார் ட்ரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபைனலாக நமக்கு அமினோ ஆசிட் செயின், ப்ரோட்டீன் செயின் வந்து கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன். மாடிஃபிகேஷன் அமினோ ஆசிட் எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ப்ரோட்டீன் அண்டர்கோஸ் சர்டைன் மாடிஃபிகேஷன், அதுதான் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் மாடிஃபிகேஷன். எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நடக்கும்னா, ஒன்று வந்து மெத்திலேஷன், ரெண்டாவது வந்து அசிட்டிலேஷன். ஓகே, குறிப்பாக இந்த ப்ரோட்டீன் அமினோ ஆசிட் இல்லையா, மெத்தியோனின் தான் ஃபஸ்ட் அமினோ ஆசிட், அதுக்கப்புறம் நிறைய அமினோ ஆசிட்ஸ் ஜாயின் பண்ணுது. இந்த இடத்துல ஃபஸ்ட் அமினோ ஆசிட்டோட எது ஜாயின் ஆகும்னா மெத்திலேஷன், அதாவது CH3 இந்த மாதிரி அட்டாச் ஆகும். ஓகே, ஸோ CH3 வந்து அட்டாச் ஆகும். மெத்திலேஷன், அசிட்டைலேஷன், இந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குதுன்னா ஃபார் ஹைட்ரோபோபிக் நேச்சர் ஆஃப் ப்ரோட்டீன், அதாவது நீர் வெறுக்கும் தன்மையுடைய புரதங்களாக மாறுதல். இந்த ஃபங்க்ஷனுக்காக மெத்திலேஷன் நடக்குது. ஓகே, அசிட்டிலேஷன் அது எதுக்கு நடக்குது? டு மேக் ஹைட்ரோபோபிக் அண்ட் டு மேக் மாடிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஹைட்ரோபோபிக். தேர்ட் வந்து கிளைகோசிலேஷன், அதாவது ஒரு ப்ரோட்டீனோட குளுக்கோஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன், அதான் கிளைகோ ப்ரோட்டீன், அந்த மாதிரி மோனோசாக்கரைடோ பாலிசாக்கரைடோ ஆட் ஆகலாம். அப்படி ஆட் ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் கிளைகோசிலேஷன். அது எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் ஃபோல்டிங், மடிப்பு, அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி சொல்லுவோம். குவாட்டர்னரி 4 ஸ்ட்ரக்சர் இருக்குது ப்ரோட்டீனில். இப்போ பிரைமரினா லாங் செயினாக இருக்கும், செகண்டரினா ஆல்ஃபா பீட்டா ஷீட்டாக இருக்கும், டெர்ஷியரினா கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், குவாட்டர்னரினா நல்லாவே உருண்டையாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஃபோல்டிங்க்கு யூஸ் ஆகுது, ஸ்டெபிலிட்டிக்கு யூஸ் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன் ஸ்டெபிலிட்டியாக ரொம்ப நாள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்குது. நாலாவது லிப்பிடேஷன். லிப்போப்ரோட்டீன். லிப்போப்ரோட்டீன் உங்களுக்கு தெரியும், நிறைய செல் ஆர்கனைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல் ஆர்கனைலோட மெம்பரெயின் பவுண்ட் ஆர்கனைல்ஸ் இருக்கு இல்லையா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமாக இருக்கட்டும், மைட்டோகாண்ட்ரியாவாக இருக்கட்டும், குளோரோபிளாஸ்டாக இருக்கட்டும், அந்த மெம்பரெயினில் லிப்போப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு இந்த லிப்போப்ரோட்டீன் லிப்பிடேஷன் நடக்கும். ஓகே, அஞ்சாவது யுபிகுவிட்டினேஷன். யுபிகுவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 பேஸ் பேர் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட், 76 பேஸ் பேர்னால உண்டான அமினோ ஆசிட்டாக இருக்கும். ஸோ அந்த யுபிகுவிட்டின் ப்ரோட்டீன் வந்து ஆட் ஆகுது. எதுக்காக? ஃபார் டீக்ரடேஷன், ப்ரோட்டீன் டீக்ரடேஷன். ஓகே, ஃபைனலாக பாஸ்போரிலேஷன் நடக்கலாம். பாஸ்போரிலேஷன், அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் நடக்கலாம். எதுக்காக பாஸ்போரிலேஷன் நடக்கிறது? செல் சைக்கிளில் இன்வால்வ் ஆகக்கூடிய பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன், சிக்னலிங் ரியாக்ஷன்ஸ், க்ரோத்து, அப்போப்டோசிஸ், செல் டெத்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் பாஸ்பேட் வந்து தேவை. ஓகே, ஸோ இதுதான் போஸ்ட் மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இதை குறிப்பாக நீங்கள் மெத்திலேஷன், அசிட்டேஷன் வந்து போஸ்ட் மாடிஃபிகேஷன் சொல்லுவோம், ஆனால் அது வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்கும்போதே அட்டாச் ஆகிடும். அப்போ அது வந்து கோ டிரான்ஸ்லேஷன் சேஞ்சுன்னே சொல்லலாம். அது நடக்கும்போதே இது நடக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டு மட்டும் என்னன்னு சொல்லலாம், கோ டிரான்ஸ்லேஷனல். மற்றதெல்லாம் போஸ்ட் டிரான்ஸ்லேஷனல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது டிரான்ஸ்லேஷன் இஸ் ஓவர். தென் ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட் ரொம்ப முக்கியமான டாபிக், ரொம்ப சிம்பிள் தான் பாருங்க. ஓகே, ஜெனட்டிக் கோட். ஜெனட்டிக் கோட்னா என்ன? ஓகே, first the term genetic code was
coined by George Gomo. Okay. Who discovered genetic code? Genetic code was discovered by 3 persons. Discovered by Nierenberg, Martin, and Corona. The Corona ஏற்கனவே DNA ligase டிஸ்கவர் பண்ணாருன்னு நம்ம நடத்திருக்கோம். அதே தான் ஜெனட்டிக் கோட். வாட் இஸ் ஜெனட்டிக் கோட் அப்படிங்கிறது என்னன்னு தமிழில் தெளிவாக சொல்கிறேன். ஒரு ப்ரோட்டீனோட அமினோ ஆசிட் வரிசை இருக்கு இல்லையா, யார் முதல்ல வரணும் யார் ரெண்டாவது வரணும், அந்த வரிசையை நிர்ணயிக்கிறது யாருன்னா எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய கோடான், எம்ஆர்என்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். அதை நான் இங்கிலீஷில் சொல்கிறேன். The amino acid sequence of a protein is determined by nucleotide sequence of mRNA or DNA. DNA தான் mRNA அனுப்பிச்சு, நீங்கள் டிஎன்ஏன்னு சொல்லலாம். ஸோ அமினோ ஆசிட் sequence is determined by nucleotide sequence of mRNA. That is called genetic code. Okay. இந்த genetic codeங்கிறது கோடான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனன்ட்னால ஆனது. கோடான்ங்கிறது மூணு நைட்ரஜன் பேஸ் உடைய ஒரு ஸ்ட்ரக்சர். அதனால இதை நம்ம ட்ரிப்ளெட் கோடான்னு சொல்லுவோம். இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 நியூக்ளியோடைட் இருக்குது. அடினைன், குவானைன், தைமின் வராது ஆர்என்ஏல, குவானைன், சைட்டோசின், யுராசின். அப்போ இந்த 4ல் ஏதாவது 3 மாற்றி ப்ராபபிலிட்டி படி அப்போ 4/3 3 கோடான் ட்ரிப்ளெட் கோடான் வரும்னா 4 பேசஸ் இருக்குது. ஸோ 4/3ங்கிறது 64 கோடான்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. இந்த 64 கோடான்ஸ் நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். சென்ஸ் கோடான்ஸ், நான் சென்ஸ் கோடான்ஸ். அதாவது அமினோ ஆசிட்டை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கோடான்ஸை சென்ஸ் கோடான்னு சொல்லுவோம். நான் சென்ஸ் கோடான்ஸ் வந்து அது ஸ்டாப் கோடான், டெர்மினேஷன் கோடான். ஸோ அது வந்து 3 கோடான் தான் இருக்குது. அங்கேயே கொடுத்துருக்கேன். UAA, UAG, UGA. இந்த 3ஐயும் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்டாப் கோடான், நான் சென்ஸ் கோடான். மீதி சென்ஸ் கோடான் அப்போ எத்தனை இருக்குன்னா 61 கோடான். ஓகே. ஒரு கோடான் வந்து ஒரு கோடான் வந்து ஒரு அமினோ ஆசிட்டை தான் கோட் பண்ண முடியும். ஈச் அண்ட் எவ்ரி கோடான் ஸ்பெசிஃபிக்கலி கோட்ஸ் an amino acid, but an amino acid has more than one codon. ஒரு கோடான்னால ஒரு அமினோ ஆசிட் தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு அமினோ ஆசிட்டுக்கு 2-3 கோடான் இருக்கு. ஓகே, ரைட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமினோ ஆசிட் கொடுக்குறேன். லியூசைன் அப்படிங்கிற அமினோ ஆசிட்டுக்கு எந்தெந்த கோடான் வந்து கோட் பண்ணும் அப்படின்னா CUU, CUC, அப்புறம் CUA, அப்புறம் CUG. பார்த்தீங்களா 4 கோடான் வந்து ஆன்டி கோடானில் இருக்கக்கூடிய டிஆர்பி வந்து லியூசைன் அப்படிங்கிற ஒரே அமினோ ஆசிட்டை. ஓகே, ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிட்டை தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு அமினோ ஆசிட்டுக்கு மோர் தென் 1 கோடான் இருக்கலாம். ஏன்னா 61 கோடான் இருக்குது. ஆனால் டோட்டல் நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா 20. ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகக்கூடிய அமினோ ஆசிட்ஸ். பட் நார்மலாக 300 அமினோ ஆசிட் இருக்குது. ப்ரோட்டீன் சிந்தசிஸில் இன்வால்வ் ஆகுது 20 தான். 20 அமினோ ஆசிட்டை கோட் பண்ணுறதுக்கு 61 கோடான் இருக்குது அப்படின்னா ஒரு அமினோ ஆசிட்டுக்கு மோர் தென் 1 இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஜென்யூனாக 2 அமினோ ஆசிட்டுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு கோடான் தான் இருக்குது. அது என்ன கோடான்? ஓகே, ஒன்று வந்து மெத்தியோன். ஓகே, ஒன்று வந்து மெத்தியோன், இன்னொன்று வந்து ட்ரிப்டோஃபான். இந்த 2 அமினோ ஆசிட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு கோடான் தான் இருக்குது. என்ன கோடான்? AUG. ஓகே, இன்னொன்று ட்ரிப்டோஃபான், அது வந்து UGG. இந்த ரெண்டுமே சல்ஃபர் கண்டைனிங் அமினோ ஆசிட். சிஸ்டீன், மெத்தியோனின், ட்ரிப்டோஃபான் இதெல்லாம் சல்ஃபர் கண்டைனிங். ஸோ இந்த 2 அமினோ ஆசிட்டில் AUGயும் UGGயும் தான் ஒரே கோடான் தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 18 அமினோ ஆசிட்டுக்கு மோர் தென் 1 கோடான் இருக்கு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த கோடானில் வாபிள். ஓகே, ஊப்லி ஹைபோதிசிஸ் அப்படின்னு ஒரு ஹைபோதிசிஸை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். பொதுவாக வாட்சன் அண்ட் கிரிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்சன் கிரிக்
அந்த கோடான் ஆன்டிகோடான் அந்த பேரிங் பேஸ் பேர் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ் பேர் நார்மலாக எப்படி இருக்குன்னா, இப்போ அடினைன் இருக்குது அப்படின்னா அது யுராசிலோட பேஸ் பேரா, குவானின் இருக்குன்னா சைட்டோசினோட, இங்கே தைமின் வராது ஆனால் ஆர்என்ஏ. ஓகே, இதுதான் வந்து வாட்சன் அண்ட் கிரிக். ஆனால் ஓபிள் ஹைபோதீசிஸ் படி குவானின் என்ன பண்ணும்னா யுராசிலோடையும் பைண்ட் ஆக முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்என்ஏல கோடான் வந்து இப்படி இருக்குன்னு வைங்க. ஓகே, இப்படி இருக்குன்னு வைங்க. இதில் இப்போ இதில் ஒரு எம்ஆர்என்ஏல இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அமினோ ஆசிட், அதாவது டிஆர்என்ஏவோட ஆன்டிகோடான், இது கோடான், இது கோடான், இது ஆன்டிகோடான். இப்போ இந்த கோடானில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ வந்து யூவோட பேர் ஆகலாம், ஜி வந்து சியோட பேர் ஆகலாம். ஆனால் இங்கே ஜி வந்து யூவோட பேர் ஆகிருக்கு. ஆக்சுவலி ஜி வந்து சியோட தான் பேர் ஆகும், ஆனால் யூவோடையும் பேர் ஆகுது. ஓகே, இப்போ இதே இது அப்படியே ஆப்போசிட்டாகவும் நீங்கள் சொல்லலாம், யூ அங்கே இருக்குது ஜிங்கிறதுனால பேர் ஆகும். ஓகே, இந்த மாதிரி மிஸ்டேக்காக பேர் ஆகக்கூடியது இதை வந்து ஊபிள் ஹைபோதீசிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஊபிள் ஹைபோதீசிஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் கோடு, அதாவது வாட்சன் கிரீக்கோட பேஸ் பேரிங்கை மீறுவதாக இருக்குது, மிஸ்டேக்காக பேர் ஆக முடியும் அப்படிங்கிறது தான் ஊபிள் பேர். ஓகே, ரைட். ஊபிள் பேர் வந்து தேர்டு கோடானை தான் குறிக்கும் பெரும்பாலும், தேர்டு எண்டு ஆஃப் ட்ரிப்ளெட் கோடான். அந்த தேர்டு எண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே யூ மாறி இருக்குல்ல, ஸோ இதுதான் ஊபிள் பேஸ். ஓகே, சில நேரங்களில் அயனோசைன் டெரிவேட்டிவ்னு சொல்லுவாங்க. அயனோசைன் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில டெரிவேட்டிவ்க்கும் என்னவா இருக்குன்னா ஏ அல்லது சி அல்லது யூ அல்லது ஜி எது வேணாலும் மேட்ச் ஆகும். ஓகே, இந்த அயனோசைன் டெரிவேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த, அதாவது அயனோசைன் டெரிவேட்டிவ்க்கு இது வந்து இந்த மாதிரி ஊபிள் பேசிஸ் இருக்கலாம். அந்த அயனோசின் டெரிவேட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைப்போசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஸ், இது ஒரு நைட்ரஜன் பேஸ் தான். இந்த பேஸ் வந்து ஆர்டிஃபிஷியலாகவும் அல்லது நேச்சுரலாகவும் சில நேரங்களில் ஹைப்போசாந்தின் பேஸ் வந்து ஆன்டிகோடான் டிஆர்என்ஏல ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது வந்து இதோட போய் பேர் ஆகும். ஸோ அந்த அயனோசைன் டெரிவேட்டிவ் வந்து ஹைப்போசாந்தின், அது வந்து இப்படி மாற்றியும் பேர் ஆக முடியும். ஓகே, ஸோ இதுதான் ஜெனட்டிக் கோடோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ டெர்மினேஷன் கோடான், ஸ்டார்ட் கோடான் ரெண்டு கோடான் இல்லை. ஸ்டார்ட் கோடான் சில நேரம் சியூஜி, யூயூஜி, ஜியூஜியும் இருக்கலாம். ஓகே, ஜெனட்டிக் கோடுங்கிறது யூனிவர்சலி காமன். ஓகே, அதுபோக ஒரு கோடானில் 3 நைட்ரஜன் பேஸ். இன்னொன்று ஜெனட்டிக் கோடு வந்து பார்த்திங்கன்னா நோ பங்க்சுவேட்டிங், எந்த விதமான கமாவும் இருக்காது. வரிசையாக ஒரு நியூக்ளியோடைடுக்கு அடுத்தடுத்து வரிசையாக நியூக்ளியோடைடு வரக்கூடியது தான் ஜெனட்டிக் கோடு. ஓகே, இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கோடானை வச்சு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கொடுப்பாங்க, ஜென்ரலாக கொடுப்பாங்க. ஏயுஜியில் ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது சிசிஏஏ, ஏயுசி, சிஏயு, இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு ஏயுயு, ஓகே, இந்த மாதிரி நிறைய கொடுத்துருவாங்க. ஏயுயு, யுஏஏ, யுசிசி, ஏசிசி இப்படி கொடுத்துருவாங்க. இந்த நியூக்ளியோடைடு இருக்கக்கூடிய ஒரு எம்ஆர்என்ஏ எத்தனை அமினோ ஆசிட்டுடைய ப்ரோட்டீனை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஃபஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் 3 பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ட்ரிப்ளட் கோட் 3 பிரிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங் கோடான் இது ஒரு அமினோ ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இது ஒரு அமினோ ஆசிட், இது ஒரு
இது ஒரு ஆனால் இங்கே ஒரு ஸ்டாப் கோடான் வந்துருச்சு. ஸோ அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகாது, செயின் வந்து டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு. மீண்டும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா செயினே வந்து போச்சு. இப்போ எத்தனை அமினோ ஆசிட் வருதுன்னா நமக்கு 1 2 3 4 5 அமினோ ஆசிட்ஸ், 5 அமினோ ஆசிடுடைய ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னு அர்த்தம். இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்டாப் கோடான். ஸ்டாப் கோடான் 3 இருக்குது, UAA, UAG, UGA, எது வேணாலும் இருக்கலாம். இந்த 3ல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் தான் அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். சப்போஸ் நான் கூடுதலாக 2 இது கொடுத்துருக்காங்கன்னா அதை விட்டுருங்க. 3 டிவைட் பண்ணும்போது, இப்போ 3 டிவைட் பண்ணும்போது கடைசி இந்த 2 மிச்சம் ஆகுதுன்னா நீங்கள் முதல் 2 விட்டுருங்க. ஓகே, முதல் 2 விட்டுட்டு மீதி 1 2 3 4 5 அமினோ ஆசிட் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட முடியுது.